இக்கதையில் ஒரு தந்தை தாயாகவும் தந்தையாகவும் தன் பிள்ளைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமனிதனின் அன்பு பரிமாண கதை. ஒருவர் மீது அன்பு செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்த வேண்டாம். இக்கதையில் வரும் தந்தையானவர் தன் மகனுக்காக தன் மனைவியை இழந்த பின்னர் மறு திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் அவனுக்காக அர்ப்பணித்த கதையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். டே தங்கம், அப்பா சமைச்சிட்டு வர வரைக்கும் சும்மா இரு தங்கம். என் தங்கம் இல்லை, என் செல்லம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இரு தங்கம். நான் சோறு வடிச்சிட்டு வந்துடுறேன் தங்கம். நெருப்பு கிட்ட வராத தங்கம். செல்லம், என்ன பண்ற செல்லம்? என்ன பண்ற? என் தங்க புள்ள, என் செல்ல புள்ள, என் தங்க புள்ள, என் செல்ல புள்ள. ஓடியா ஓடியா தங்கம், அப்பா கிட்ட ஓடியா தங்கம். சிந்தாதடா செல்லம், தண்ணி சிந்தக்கூடாது செல்லம். இங்க பாரு தங்கம், இங்க பாரு, வயிறு நிறைய சாப்பிடணும் தங்கம். அங்க பாரு, அங்க பாரு, ஆக்காடு தங்கம். அங்க பாரு, அங்க பாரு, ஆ ஆ ஆ. அம்மா இருக்காங்களாம்மா? நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. போயிட்டு வர வரைக்கும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்குமா. அச்சிச்சோ, டைம் ஆயிடுச்சு. முதல்ல என்ன சொல்ல போறாரு தெரியலையே. டேய், இவ்வளோ நேரம் என்னடா பண்ண? டேய், குயிக்கா வேலை வரா, போய் வேலையை வர போடா. டேய்,
ஏப்பாடா நீ ஏதோ ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, முதல்ல குழந்தைய போய் பார்க்கணும்பா. வாடா வாடா தங்கம். என் குழந்தைய பத்திரமா பார்த்ததுக்கு நன்றிம்மா. அம்மா வந்தா சொல்லுமா, நான் வரேம்மா. டேய் அங்க பாரு, அங்க பாரு, நிலாவை பாரு, அழகா இருக்குது பாருடா. அங்க பாருடா, நிலாவை பாரு. ஷப்பா, ஒரு வழியா குழந்தை தூங்க வச்சாச்சுப்பா. நாமளும் தூங்கிட வேண்டியதான்ப்பா. என்னப்பா பண்ற? வேலை பார்க்குறேன். சும்மா தட்டிட்டே இருக்க, வேலை பார்க்கறேன்னு சொல்ற. சும்மாரியா எனக்கு தெரியும். சும்மா வேலை மாரி காட்டின்னு இருக்க நீ. என்ன வேலை தான்ப்பா பண்ற? யோ பார்த்தா தெரியல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடா, காசு கொடுத்தா தர்மாசிரி போய் பார்த்துட்டு வந்துடும்டா. என்னயா செலவு காசுன்னு கேட்டு நிக்கிற? எப்ப பாரு சொன்னதே சொல்லி நிக்கிற. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகாத வீட்டுல படுத்தாதான் என்னவா? சும்மா டிஸ்டர்ப் பண்ணி நிக்கிற வேலை செய்யறவன. என்னப்பா எரிஞ்சு எரிஞ்சு பேசுற? சும்மா தட்டிட்டே இருக்க, வேலை பார்க்கறேன்னு சொல்ற. உங்க அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து தெரியுமா? என்னையா நீ கஷ்டப்பட்ட? நான் கஷ்டப்பட்டதுனாலதான் நீ உட்காந்து சாட்டின உட்காந்து இருக்கிற. எங்கப்பா போயிட்டு வர? வெளியே ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன். மச்சி எங்க இருக்க? வேற ஒண்ணும் இல்ல. நான் லவ் பண்ற புள்ள அப்போ இங்க இருந்தா என்னை கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்றா. அதனாலதான் அவனை கொண்டு போய் ஆசிரமத்துல ஏதாவது சேர்த்துலான்னு பாக்குற மாப்பிள்ள. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு மச்சி. நான் காலைல கூப்பிடுறேன் மச்சி. ஓகே மச்சி, ஓகே மச்சி. கிழப்பையனை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிட்டு வந்தோன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம்பா. சரி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் தூங்குவோம்.
வரைக்கும் யாருக்கும் பாரமாக இருந்ததில்லை, இனிமேலும் பாரமாக இருக்க போவதில்லை. என் புள்ளையோட சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷமும். உனக்கு பாரமாக இல்லாத நான் எங்கேயாவது போயிடுறேன்பா. நீ நல்லா இரு சாமி, நல்லா இரு. யாரு இந்த பெரியவரு? உள்ளூர்ல இப்படி நடிக்கிட்டு இருக்காரு, பார்க்கவே பாவமா இருக்குது. ஐயோ, ஐயா, 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 எழுந்துருங்க. எந்த ஊரு? நான் பக்கத்தூர் தான்ப்பா. சரி, அது இருக்கட்டும். சாப்பாடு எதனா எடுத்துன்னு வரேன், சாப்பிட்டு என்ன பத்துன்னு கடை. ஐயா, இந்தாங்க, இந்த தூக்குச்சாட்டி நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டுருங்க, போயிட்டு வந்துடுறேன். ஐயா, நானும் உங்களை 2 நாளாக பார்த்துட்ருக்கேன். உங்களை பார்த்தா பார்க்குறதுக்கு பெரிய தலைமை தெரியுறீங்க. ஆனால் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் பழசாக இருக்குது. நான் துணி தரேன், போட்டுக்குங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன் சோகமாக இருக்கிறீங்க? மனசு சரியில்லைப்பா, நான் என்ன பண்ணட்டும்? ஐயா, உங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை ஐயா, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் ஐயா. ஒரு சில பேர் அப்படி தான் ஐயா, தனக்கு தேவைன்னும் போது நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு வேணான்னும் போது அவங்கள பேப்பர் மாதிரி தொடச்சி அப்பால தூக்கி போட்டுருவாங்க ஐயா. இதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதுங்க ஐயா. மாதிரி ஆளுங்களா எப்போ தான் திருந்த போகிறாங்களோ. சரி விடுங்கண்ணே, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க போகலாம்.
பிறக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் உறவு என்பது ஒரு தனித்துவமான, அரவணைப்பான, அன்பு நிறைந்த, சொந்தங்கள் நிறைந்த, பாசங்கள் நிறைந்த உறவாக எல்லோருக்கும் அமைவது என்பது சாத்தியமற்ற செயலாகும். சிலருக்கு அதுவே சவாலாக கூட இருக்கலாம், சிலருக்கு எளிமையாக கிடைக்கலாம். நீ நேசிக்கப்பட்ட உறவுகள் உன்னை நேசிக்காவிட்டாலும் வரும் வருத்தம் என்னவென்று நான் அறிந்ததுண்டு. ஆகையால் என்னவோ தனிமையில் தவிக்கும் ஒவ்வொரு ஆதரவற்றோரும் அனைவரும் ஒன்றிருந்து ஒரு குடும்பமாக வாழும் வரைக்கும் இந்த சமுதாயத்தில் மாற்றம் என்பது மாறப்போவதில்லை என்பதே உன்னத உண்மையாகும்.